இந்த மெஷின் லேர்னிங் சீரீஸில் அல்காரிதம் சீரீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அல்காரிதம் வந்து லீனியர் ரிக்ரெஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தியரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீல் கோ டு த ஆக்சுவல் மேத்தமேட்டிக்ஸ் பிஹைண்ட் இட் அண்ட் வில் கோட் இட் ஃப்ரம் ஸ்க்ராச் யூஸிங் பைத்தன். ஸோ இப்போ தியரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் சி அபவுட் த மேக்ஸ் பார்ட் ஆஃப் இட் அண்ட் த தேர்ட் வீடியோவில் வில் கோட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லீனியர் ரிக்ரெஷன் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அல்காரிதம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ரிக்ரெஷன் அப்படின்றதுலேருந்து பார்க்கலாம். ஸோ ரிக்ரெஷன்னா இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம் யூஸ் டு ஃபைண்ட் கண்டினியூஸ் வேல்யூ between input and output variable. ஸோ இதுதான் வந்து ஃபார்மல் டெஃபினிஷன். இது வந்து நம்ம எதுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து தே ஃபவுண்ட் இட் ஆன் அ மேத்தமேட்டிக்கல் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிஸ். வந்து இதை வந்து நம்ம டேட்டாவில் நம்ம எப்படி பொருத்தி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னா ஸோ இந்த டேட்டா இஸ் லீனியர். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் பற்றி இதில் பார்த்தீங்கன்னா ஈச் அல்காரிதம் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டேட்டா செட். நம்ம வந்து இந்த லீனியர் ரிக்ரெஷனையும் எல்லா டேட்டா செட்டுக்கும் யூஸ் பண்ண முடியாது. லீனியர் ரிக்ரெஷன் இஸ் ஃபார் லீனியர் டேட்டா. ஒரு 5 பாயிண்டர்ஸ் இருக்குது எப்போ நம்ம லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ லீனியர் ரிக்ரெஷன் வந்து லீனியர் டேட்டாக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அந்த லீனியர் டேட்டானா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காமனாக யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹவுசிங் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம், டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ப்ரைஸ். ஓகே. இது வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரூம் வந்து 1 2 3 4 4 ரூம்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஒன் ரூம் அப்படி இருக்கிற வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு 10,000 அப்படின்னு ரெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 ரூமுக்கு 20,000, 3 ரூம் இருக்கிற வீட்டுக்கு 30,000, 4 ரூம் இருக்கிற வீட்டுக்கு 40,000 ரெண்ட். ஏன்னா அது வந்து இப்போ 4 ரூம் இருக்கிற வீட்டுக்கு 10,000 ரெண்ட்டோ இல்லை 2 2 பிஹெச்கேக்கு வந்து அதை விட அதிக ரெண்ட்டோ இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ரூம்ஸ் ஏற நமக்கு ரெண்ட் அதிகமாகிட்டு தான் இருக்கும். மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெக்ரெஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன். பட் இப்போ வரைக்கும் ஒரு பேசிக் 2 பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ் வந்து இன்புட் வேரியபிள். ஓகே. அண்ட் ஒய் வந்து அவுட்புட் வேரியபிள் இந்த டேட்டா செட் படி. இதில் பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து இதை நம்ம பிளாட் பண்ணலாம். ஓகே. இது வந்து ஒய், இது வந்து எக்ஸ். ஸோ இப்போது இதில் ரூம்ஸ் வந்து 1 2 3 4. இந்த ப்ரைஸ் வந்து 10 20 30 அண்ட் 40,000 இப்படி இருக்கா. ஸோ இதை நம்ம இப்போ பிளாட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ இப்படி வரும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நான் இப்போ வரைகிறேன். பட் ஒன் மினிட். ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஃபிட்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபிட் ஆகிற டேட்டா. தட் இஸ் அ லீனியர் டேட்டா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லீனியர் டேட்டான்னு என்னென்னா ஸோ வென் த இன்புட் இன்க்ரீசஸ் த அவுட்புட் இன்க்ரீசஸ். இஃப் த இன்புட் டிக்ரீசஸ் த அவுட்புட் அக்கார்டிங்லி அட்ஜஸ்ட் இட் செல்ஃப் அண்ட் டிக்ரீசஸ். ஸோ இதுதான் வந்து லீனியர் டேட்டா. ஸோ இப்போ அவுட்புட்க்கும் இன்புட்டுக்கும் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே இதுதான் லீனியர் ரிலேஷன்ஷிப். ஸோ வென் த இன்புட் சேஞ்சஸ் த அவுட்புட் சேஞ்சஸ் அக்கார்டிங்லி. அந்த அக்கார்டிங்லின்னா என்னென்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகணும். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டேர்ம் கால்ட் அஸ் கோரிலேஷன். அது டிஃப்ரெண்ட். ஸோ அதோட நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பட் திஸ் இஸ் அ லீனியர் டேட்டா. இந்த மாதிரி டேட்டா செட்டுக்கு வி கேன் யூஸ் லீனியர் ரிக்ரெஷன். அண்ட் அந்த ரிக்ரெஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்க்கும்போது கண்டினியூஸ் வேல்யூன்னு நான் ஒரு டேர்ம் சொல்லியிருப்பேன்.
கண்டினியூஸ் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் நாட் அ கேட்டகரிக்கல் வேல்யூ. இட் இஸ் அ கண்டினியூஸ் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் வந்து 10,000 இருக்கலாம். ஓகே. ஆர் 10,500 இருக்கலாம். ஆர் 12,345 சும்மா அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் வேல்யூ. இட் இஸ் நாட் அ கேட்டகரிக்கல் வேல்யூ லைக் ரெண்ட் வந்து எஸ் ஆர் நோ ஆர் ஓகே ஆர் நாட் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரிக்கல் ப்ரெடிக்ஷன் கிடையாது. இது ஒரு கண்டினியூஸ் ப்ரெடிக்ஷன். ஸோ அதுக்கு வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிளுக்கு கண்டினியூஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு வி யூஸ் சம்திங் கால்ட் அஸ் ரிக்ரெஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ். ஓகே. இப்போ இதில் நம்ம லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் பிகாஸ் த டேட்டா இஸ் லீனியர். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இது வந்து டேட்டா செட் வந்து 2 தான் இருக்குது, ரூம் அண்ட் ப்ரைஸ். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ 1 பிஹெச்கே வந்து சென்னையில் ஒரு ரேட் இருக்கும், அதே 1 பிஹெச்கே நம்ம அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் இருக்காது, இட் வில் பி லெசர் இல்லையா. அப்போ எப்படி லீனியராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் பேராமீட்டர்ஸ். வி டேக் இன் அதர் பேராமீட்டர்ஸ், நாட் ஓன்லி ரூம் அண்ட் லொக்காலிட்டி. Okay, and we take like famous landmarks near it. அப்புறம் we take the price. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் அக்கார்டிங்லி. இந்த ரூம் ரெண்ட் ப்ரைஸ் வந்து லொக்காலிட்டி பேஸ் பண்ணி லேண்ட்மார்க் பேஸ் பண்ணி இருக்குது, நாட் ஒன்லி வித் ரூம். ஸோ த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் அக்கார்டிங்லி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் லைக் 4D டேட்டா. கரெக்டாக நம்ம முன்னாடி இதை வந்து நம்ம முன்னாடி பிளாட் பண்ண மாதிரி இந்த பிளாட் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி இதை பிளாட் பண்ண முடியாது. ஹியூமன் ஐஸ் கேன் விஷுவலைஸ் ஒன்லி 3D டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் 3D டேட்டானா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ரூம் லொக்காலிட்டி அண்ட் ப்ரைஸ் வந்து நம்ம பிளாட் பண்ண முடியும். ஸோ அப்படி பிளாட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் அ பிளேன் லைக் திஸ். ஸோ இந்த பிளேனில் இந்த டேட்டாலாம் இப்படி இருக்கும், ஒரு 3Dயில் பிளாட் ஆகிருக்கும். ஓகே. இது வந்து ஜெட் ஆக்சஸ்லேருந்து கான்ட்ரிபியூட் ஆகிருக்கலாம், இது வந்து எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து கான்ட்ரிபியூட் ஆகிருக்கலாம், இது வந்து ஒய் ஆக்சஸ்லேருந்து கான்ட்ரிபியூட் ஆகிருக்கலாம். பட் திஸ் இஸ் அ 3D பிளேன். வாட் எவர் ஐவ் ட்ரான் இயர் இஸ் அ 3D பிளேன். இதுக்கு மேலே நம்மளால் பிளாட் பண்ண முடியாது. இந்த ஹியூமனைஸ் கான்ட் விஷுவலைஸ் 4D. ஸோ பட் ஸ்டில் நம்ம நெக்ஸ்ட்டு லீனியர் ரிக்ரெஷன் 1D டேட்டாக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா ஆர் 2D ஆர் 3D டேட்டாவுக்கும் யூஸ் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிட். ஓகே. ஸோ மேத்தமேட்டிக்ஸில் முன்னாடி நம்ம ரிக்ரெஷனுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்க மாதிரி மேத்தமேட்டிக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை டிஃபைன் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா. ஸோ இந்த y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி அப்படின்னு இருக்கா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் லீனியர் ரிக்ரெஷன் இல்லை, till you go to artificial intelligence, that is deep learning, that is neural networks, எல்லா இடத்துலையும் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அண்ட் டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா. இப்போ நீங்கள் இந்த என்னென்ன ஒவ்வொரு டேர்மும் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நமக்கு டேட்டா இருக்குது, நம்ம மேலே காட்டின மாதிரி இந்த ரூம் அண்ட் ப்ரைஸ் டேட்டா இருக்குது. அண்ட் அது இந்த ரூம் டேட்டா எக்ஸை நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ஒய் அப்படின்றது நம்ம இன்புட்டோட அவுட்புட், நம்ம இன்புட் டேட்டா செட் இருக்கு இல்லையா, அதோட ப்ரெடிக்ஷன் வேல்யூ. ஓகே. போத் ஆர் நாட் த சேம் ஒய், மேபி இதை வந்து ஒய் ஹேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒய் ஹேட் இது வந்து ப்ரெடிக்ஷன் வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எம் அண்ட் சி இருக்கு இல்லையா, we feed the data into this algorithm with the data set, the past data set வச்சு we define m and c value such that the data, the straight line fits through all the data. Straight line is the best fit line for all the data. ஏன்னா இப்போ நம்ம இந்த கிராஃப் படி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரையலாம் ஆர் இப்படி கூட வரையலாம் ஸ்ட்ரெயிட் லைன். பட் இந்த டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி வி மஸ்ட் ட்ரா ஸ்ட்ரெயிட் லைன்.
அதுதான் நம்ம இன்ட்ரோடக்டரி கிளாஸ்ல பேசின மாதிரி மிஷின் லேர்னிங் இஸ் நாட் சம்திங் வேர் யூ ரைட் த ரூல்ஸ் பிளைண்ட்லி, யூ ரைட் த ரூல்ஸ் ஃபார் த டேட்டா. ஸோ அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா வச்சு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் தான் y இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அது நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவோம், மேக்ஸ் என்னது, அதுக்கு பின்னாடியான மேக்ஸ் என்னது, நம்ம அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பேசிக்கான ஃபார்முலா இதுதான், அதை மட்டும் இந்த வீடியோவில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, த நெக்ஸ்ட் திங், நம்ம இன்னொரு டேட்டா செட் பார்த்தோம். அது என்னன்னா ரூம், லொக்காலிட்டி, லேண்ட்மார்க் அண்ட் ப்ரைஸ். ஸோ சேம் திங் x1, x2, x3 அண்ட் இது வந்து y. ஸோ இப்போ வந்து நமக்கு 3 இன்புட் வேரியபிள் இருக்குது, ஒரு அவுட்புட் வேரியபிள் இருக்குது டேட்டா செட்டில். இந்த டேட்டா செட் வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த மாதிரி ஒரு பிளேனை எப்படி ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா சேம் ஃபார்முலா. பட் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு இருக்கா, நமக்கு 3 எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதே ஃபார்முலாவை வில் ரைட் இட் ஆஸ் m1 x1 plus m2 x2 plus m3 x3 plus c. இந்த c அப்படின்றது இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த c இஸ் அ கான்ஸ்டன்ட். c ஃபார் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த c வந்து சில இடத்துல பீன் கூட ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த c வந்து இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம். யூ டோன்ட் ஹேவ் டு அப்பெண்ட் இட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இன்புட் வேரியபிள். இட் இஸ் like a common term for the entire formula. So இதில் பார்த்தீங்கன்னா we can fit in the room, we can fit in நம்ம மேலே பார்த்த மாதிரி locality, இன்னொன்று வந்து landmark. ஓகே, ஸோ இப்போ 3 வேரியபிள் ஆர் n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் கூட நம்ம இந்த ஃபார்முலாவில் ஃபிட் பண்ண முடியும். அப்படி நம்ம ஃபிட் பண்ணும்போது ஒவ்வொரு இன்புட் வேரியபிளுக்கும் ஒவ்வொரு m வேணும், அதாவது ஒரு ஸ்லோப் வேணும். இங்கே ஒரு m, இங்கே ஒரு m அண்ட் இங்கே ஒரு m. ஸோ that should be different and the constant c, that is the y intercept, can be common. இதெல்லாம் என்னென்ன, இந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்த்தோம். பட் இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம், மேத்தமேட்டிக்கலாக ஹவு இட் இஸ் ஒர்க்கிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா லீனியர் ரிக்ரெஷனில் ரிக்ரெஷனாக என்னென்ன நம்ம பார்த்தோம். ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிள்ஸ் we need to predict a continuous value, that is regression. அதே மாதிரி ஃபார் அ லீனியர் டேட்டா which changes based on the output value accordingly, அது வந்து லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இந்த ரெண்டும் கம்பைன் ஆனதான் வந்து லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற ஒரு அல்காரிதம். இப்போ நெக்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 பாயிண்டர் டு கன்சிடர் யூசிங் லீனியர் ரெக்ரெஷன். அது என்னன்னு நம்ம இந்த பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம். ஏன்னா நமக்கு ரியல் வேர்ல்டில் நிறைய டேட்டா வரும், நம்ம எப்போ லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்டர் என்னன்னா அவுட்புட் ஆர் டிபெண்டன்ட் வேரியபிள் must be linear to input or independent variable. இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல், ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரூல். ஓகே, அது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரூம் எடுத்திருக்கோம் ஒரே லொக்காலிட்டியில் வச்சுக்கோங்க. ஸோ லொக்காலிட்டி வில் கன்சிடர்ட் அஸ் பெசன் நகர். ஓகே, இன் சென்னை பெசன் நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. ஓகே, இதில் 1 ரூமுக்கான ரெண்ட் வந்து 10K அப்படின்னு வச்சுக்கலாம். 2 ரூமுக்கான ரெண்ட் 20K அப்படின்னு வச்சுக்கலாம். 3rd ரூமுக்கான ரெண்ட் வந்து இட் கான் பி 15K. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப் வந்து இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகாது. இட் வில் பி அ சைனசாய்டல் வேவ் மாதிரி ஒரு கர்வ் வந்துடும். இந்த விச் இஸ் ராங். திஸ் இஸ் நாட் அ லீனியர் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவுக்கு நம்ம லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் த டேட்டா அவுட்புட் வேரியபிள் இஸ் நாட் லீனியர் டு த இன்புட் வேரியபிள். ஸோ இந்த எக்ஸ் வந்து இண்டிபெண்ட், இதில் ஒய் வந்து டிபெண்ட் எது கூட இருக்குது, இந்த இன்புட் வேரியபிள் கூட இருக்குது. ரூம் ஏற ஏற ரெண்ட்டும் ஏறும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டாக்கு மட்டும்தான் லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. செகண்ட், ரெசிடுவல் மீன் மஸ்ட் பி 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன ரெசிடுவல் மீன் அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த பிளாட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து டேட்டா வந்து கரெக்டாக இந்த லைனுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு டேட்டா. சம்டைம்ஸ் நமக்கு டேட்டா இங்கே கூட இருக்கலாம்.
நமக்கு லைன் நடுவுல இருந்தாலுமே, லைன் மேல இந்த டேட்டா பாயிண்ட் படணும்னு அவசியம் இல்ல. நம்ம டேட்டா இங்க கூட இருக்கலாம். ஆனா, இந்த டேட்டா வந்து இந்த லைன்லேருந்து எவ்வளோ தூரத்துல இருக்கு? தட் இஸ் கால்ட் அஸ் எரர் டெர்ம். ஸோ இந்த டெர்ம் வந்து இதுக்கு பேரு வந்து எரர் டெர்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதெல்லாம் நம்ம என்னன்னு மேத்தமேட்டிக்கலா டெரிவேஷன்ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ தட் மஸ்ட் பி 0. இப்போ ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் ஒரு எரர் டெர்ம் இருக்கும். ஓகே. அந்த சம்மேஷன் ஆஃப் ஆல் எரர் டெர்ம் வித் divided by the number of rows of data set must be equal to 0. So இந்த எரர் டேர்ம் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி divided by the number of data set rows அது எல்லாமே that is called as residual mean. அது வந்து 0 அப்படின்னு இருக்கணும். ஓகே. நீங்க இப்போ வரைக்கும் இந்த ரூல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மேத்தமேட்டிக்கலி டெரைவ் பண்ணும்போது யூ கேன் சிங்க் இன் ஓகே சேயிங் தட் ஓ இப்படி தான் இதுதான் அந்த ரெசிடல் மீனா அப்படின்னு நமக்கு உங்களுக்கு சிங்க் இன் ஆகும். ஓகே. தேர்ட், நோ ஆர் ஜீரோ கோரிலேஷன் பிட்வீன் டேட்டா அப்படின்னா என்னன்னா, இப்போ நமக்கு ரூம் இருக்கு, அப்புறம் லொக்காலிட்டி ரூம் மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் வந்து இட் மஸ்ட் நாட் பி டைரக்ட்லி கோரிலேட்டட். இப்போ நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அவுட்புட் கேன் பி லீனியர்லி இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். பட் இப்போ இந்த ரூம் இருக்கு, இன்னொன்று வந்து டாய்லெட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரூம் 1 ஆச்சுன்னா டாய்லெட் 2 ஆகும், ரூம் 2 ஆச்சுன்னா டாய்லெட் 3 ஆகும், ரூம் 3 ஆச்சுன்னா டாய்லெட் 4 ஆகும். அப்படின்னா இது வந்து இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ரெண்டுமே இன்புட் வேரியபிள் தான். இட் இஸ் நாட் அவுட்புட் வேரியபிள். அவுட்புட் வேரியபிள் அண்ட் இன்புட் வேரியபிள் இல்லை. கோரிலேஷன் பிட்வீன் டேட்டா. ஸோ ஏன்னா இப்போ இந்த x1ம் இன்க்ரீஸ் ஆகுது, x2வும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா போத் ஆர் கோரிலேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். நம்ம டேட்டாக்குள்ள அல்காரிதம்குள்ள ஃபீட் பண்ணும்போது ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே சேம் அர்த்தம் தான். ஏன்னா அதுக்கு வந்து ரூம் ஒன்றும் தெரியாது, அல்காரிதம்க்கு நம்பர்ஸ் மட்டும் தான் தெரியும். ரூம் என்ன, இல்லை இது வந்து ரூமோட டேட்டா, இது வந்து டாய்லெட்டோட டேட்டா அப்படின்னு தெரியாது. ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா we can take just one. we can just consider one, x1 மட்டும் கன்சிடர் பண்ணலாம். இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. கோரிலேட்டட் டேட்டா நமக்கு தேவையில்லை. அதுதான் இந்த ரோ ஆர் ஜீரோ கோரிலேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் அதுவும் இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து நோ மல்டி கோலினியாரிட்டி. கோலினியாரிட்டி ஆர் மல்டி கோலினியாரிட்டி அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ வந்து நமக்கு ரூம்ஸ் இருக்கு, இன்னொன்று பாத்ரூம்ஸ் இருக்கு டேட்டாவில். இது எல்லாமே இன்புட் டேட்டா, x1 அண்ட் x2, இன்னொன்று ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஓகே. ஸோ somehow you can, இது வந்து x3, somehow you can represent ஸ்கொயர் ஃபீட் x3 as x1 plus 2x2 அப்படின்னு. இது வந்து ரொம்ப பிளண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான், இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இன்புட் டேட்டாவை ரெண்டு இன்புட் டேட்டா வச்சு டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கோலினியாரிட்டி ஆர் மல்டி கோலினியாரிட்டி. அது வந்து இருக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி கோலினியாரிட்டி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாலும் ப்ரெடிக்ஷன் தப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். த டேட்டா மஸ்ட் பி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு என்னன்னா, இப்போ வந்து நமக்கு டேட்டா நமக்கு பிளாட் ஆயிருக்கு அப்படின்னா இட் மஸ்ட் பி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். இதை வந்து நம்ம பிளாட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் பிளாட் பண்ணால் இது லீனியர் டேட்டான்றதுனால இட் வில் ஜஸ்ட் கீப் ஆன் இன்க்ரீசிங். நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது, அது நம்ம லேட்டராக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு யூ ஜஸ்ட் கன்சிடர் தட் த டேட்டா மஸ்ட் பி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு நம்ம ஃபர்தர் மேத்தமேட்டிக்கல் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹவு டு ஃபைண்ட் யூசிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்தர் வீடியோஸில்.
ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும் whenever you are having a data set and want to decide if you want to use linear regression or not. இந்த 5 பாயிண்டரும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸ்ல அத நான் அட்ரஸ் பண்றேன். அண்ட் இப்போ வந்து நெறைய பாயிண்டர்ஸ் வந்து உங்களுக்கு புரியாம இருக்கும். சில டெர்ம்ஸ் உங்களுக்கு புரியாம இருக்கும். அது நெக்ஸ்ட் நம்ம மேத்தமேட்டிக்கலா நம்ம கவர் பண்ணும்போது, யூ கேன் ஈஸிலி சிங்க் இன். ஓகே. ஓ! இதுதான் நம்ம அப்ப சொல்ல ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த வீடியோல நான் இதான் கவர் பண்ணணும்னு இருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் எவ்ரிஒன்.